கேரளா அமைப்பு மற்றது இஞ்சத்தியான் வீட்டு அமைப்போட சேர்ந்துருக்குது. இதான் வந்து தேவால் இதுக்குரியது அலுவலகம் போல். மழை தூருது. பானிபூரி கடை. கேரளா பொடியல். மால் ஒரு இரவு போல் வந்து பார்ப்போம் இங்கே எப்படி இருக்கு. ரோட்டெல்லாம் நல்ல துப்புரவாக இருக்குது பாருங்க. குட்டி பெங்களூர் நான் வந்து மரங்கள் நிறைய இருக்குது, நல்லா இருக்குது. சனத்தொகை கூடாது இங்கே. இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். இந்த சர்ச்சின் பேர் வந்து ரொசாரியா சர்ச் போட்டோன்னு சொல்லி அதோ சின்ன சின்ன வீடுகள், அப்பார்ட்மெண்ட்ஸ். சஹரா ஹைட்ஸ். மழை வரப்போது கூட வச்சுக்க சொன்னவ ஹோட்டல்காரன்னா சொல்லித்தான் விட்டவர். நான் தான் வந்து அதை கவனத்தில் எடுக்கல போல. Turn left onto Rosario Church Road. Turn left into Rosario Church. இதாக இருக்குது, அதான் சர்ச். பெரிய சர்ச்சோ. ஸ்கூல் மாதிரி கிடையாது, கல்ச்சுரல் போகலாம். பாடசாலையோ குட்டி சர்ச் தான், ஆனால் பெரிய பெரிய பஞ்சம் அங்கே மட்டுமே இருக்குது, பின்னுக்கு மட்டும். ரொசாரியோ கட்டோரியல் இந்தியாவில் பாடசாலை எடுக்கலாம். பெரிய வீடியோ பார்ப்போம். கன்வென்ட் கிறிஸ்டியன் பாடசாலை, பாய்ஸும் படிக்கிறோம். என்ன இது லிஸ்டாக ஜீசஸ் ஜேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கேன். அதில் பாடசாலை எப்படி இருக்கணும், ஹை ஸ்கூல். ஃபுட்பால் விளையாடுறாங்க. இதுதான் அந்த பெரிய சர்ச் பாருங்க, கத்தோலிக்க சர்ச் தேவாலயம். நல்லா தான் இருக்கு. கிறிஸ்டோபர் கோஸ்டல் பாருங்க, இதில் வச்சு காட்டுறேன். இதான் வந்து தேவாலயம் இதுக்குரியது அலுவலகம் போல். இது வந்து தேவாலயம். இது வந்து இங்கே வாராக்கள் தங்குறதுக்கு ஹோஸ்டல். இந்த பெரிய மரம் எத்தனை கிலோ விட்டு வளர்ந்து நிற்குதான்னு சொல்லி. சரி, மழை ஆரம்பம். சர்ச்சுக்கு வந்து முதல் தரமே மழை ஆரம்பம். சம்பவம் தான். மழை தூருது. மணியே மணியின் ஒளி. மணி ஆண்டவரே, இந்த மழையை நிறுத்தி வீரராக 1560ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பார்க்கிங். இந்த சிறப்பை காட்டி படுப்போம். அப்பா, மழை ஆரம்பம். அந்த சொல்லிச்சுது கூடயே கொண்டு வர சொல்லி, நான் தான் கேட்கல. பூட்டி இருக்குது. நான் வந்த நேரம் பூட்டோ இல்லாட்டி பூட்டின நேரம் தான் வந்துட்டேன். பாப்பரிசன் நிற்கிறாரோ தெரியல, கேட்டு பார்ப்போம். மேரியம்மா நிற்கிறா. இதில் வரலாறு நீங்கள் படியுங்கோ. 1878ஆம் ஆண்டில் நீஞ்சத்தியா பாரிஸ் ஃபெஸ்ட் குருக்கள், இந்த கோயிலுக்குரிய குருக்கள். சர்ச்சின் கதவு பின்னே இருந்தால் போல துறக்கும். ஃபாதர்ஸ்
அந்த மழை லேசாக தூருது. பீச் அடிக்கு போகலாம்னு பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு பாடசாலையை காட்டணும் அப்படின்னு சொல்லி. உண்மையில் இந்த ஒரு வந்தது கோவாவை விட நல்லா இருக்குதுன்றும் சொல்லலாம். பீச்சை பார்க்காட்டியும் இங்கே அந்த காலநிலைகள் மற்றது வந்து இங்கே வேண்டிய பழக்க வழக்கம் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது. பிள்ளைகள் விளையாடினம். பெருசுலேருந்து சிறுசு எல்லாம் விளையாடினோம். இஞ்சால வேறு இருக்க வீட்டு அமைப்பு கேரளா அமைப்பு மற்றது இஞ்சத்தியான் வீட்டு அமைப்போட சேர்ந்துருக்குது. இந்த வீட்டை பாருங்க, கூரை வடிவமைப்பு. இந்த கூரை வடிவமைப்பு தான் உண்மையில் வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தாக்கு பிடிக்கும். வெயில் வந்தாலும் குளிர்மையாக இருக்கும், மழை வந்தாலும் வந்து அதுக்கேற்ற அதை வடிஞ்சு போகிற மாதிரி தான் அந்த கூரை அமைப்பு இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கும். இலங்கையில் யாழ்ப்பாணம் மற்ற இடங்கள் எல்லா இடமும் கூடுதலாக வந்து இப்படியான முறை தான் இருக்கும். மழை தூரல் மலைக்கு வாரன்னு என்ன சம்பவம் தெரியலை. இஞ்சால் என்ன அதில் ஒரு ஜேசுண்ட சிலை, சின்ன ஒரு சிற்பம். மத்தசரோஸ் இந்த பீச்சை பார்த்துட்டு இப்போ இஞ்சாலி பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தூரல் மலைக்கே நடந்து காட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பெரிய பிரச்சனையா சொல்லி போட்டேன். சும்மா பம்பலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என்ன இது மற்ற ஃபர்னிச்சர் கடை. இந்த அலுமாரி எல்லாத்துக்கும் சிப்போர்ட் பிள்ளை வச்சு அடிக்கிறது. என்ன இது கண்ணாடி பில்டிங், பழைய காலத்து கட்டிடங்கள் மாதிரி தான் கிடக்குது. ஜாலியாக ஒரு சர்ச். இந்த சர்ச்சுக்கு தான் இப்போ போனேன். இந்த பாதை அது அந்த பாதை, இது இந்த பாதை. பஸ்ஸுக்கு நிற்கிறேன் போல். சரி, அங்காளி பக்கம் போவோம். சலூன். இங்கால மலையில் அங்கால மழையை நம்பி நின்று இருந்தால் அவ்வளோந்தான், நேரம் மிச்சம். சானியஸ் கட்டிடம், அதுக்கு கிலோ கடைகள். எப்போதோ காட்டின மணி முன்னுக்கு இந்த காட்டின இப்போ பக்கத்துலேயே வந்துட்டேன். பசார் நடந்து போனால் வருமானு காட்டுக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்து இல்லை. என்னடா இப்போ சர்ச் காட்டினானோ, இப்போ கோவிலை காட்ட போகிறேன். வாங்க, ஒரே நேரத்தில் கோவிலை சர்ச்சையும் காட்டிக்கிறேன். இந்த சைவ கோவில், இந்து கோவில், ஹாஸ்பிட்டல். நல்லா இருக்குது பாருங்க, கொங்குரீட் ரோட் போட்டு நல்லா வடிவாக செய்திருக்கீங்க அந்த இடங்களை. மரங்களை பார்க்க வெட்டிக்க வெடிக்க மரங்கள் இலங்கையில் இருக்க மாதிரி தான். இது ஒரு முக்கால்வாசி வரும். ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட இடங்களில் வந்து பெரிய மரங்கள் குறைவு. இந்த மலை பிரதேசம், மலைன்னு சொல்லி மலைன்னு சொன்னால் மலை இல்லை, மலை. கேரளா வீடுகள் மாதிரி கிடக்கு, நல்லா இருக்குது, பார்க்க வடிவாக இருக்குது. இஞ்சாலி பக்கத்தில் ஒரு வாதை இங்கே மீட்டர் டாக்ஸியும் இருக்குது. ஆட்டோ எடுத்தால் நீங்கள் மீட்டர் டாக்ஸி இருக்கணும், பார்த்து வருங்க. மீட்டர் டாக்ஸி இருந்தாலும் உங்களை சுற்றி விட்டுருவான். அப்படின்னு சொன்னால்
தூரம் ஆகணும் நிப்பாடி போட்டு அதோட கதையா இப்போ சொல்லுவான் மீட்டர் வந்து 50 ரூபா 60 ரூபா கூடி என்னடா அம்மாவோ ஸ்ரீ ராஜலக்ஷ்மி டெம்பிள் வீடு மாதிரி கிடக்கு பார்க்க. என்ன ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டேன் போல மேங்களூர். இங்கே அது சாப்பாடு கடை. இந்த இடத்துக்கு பேர் வந்து ரொசாரியோ சர்ச் ரோட். ரயில்வே ஸ்டேஷன். இப்போ என்னண்டா இப்போ இங்கேருந்து அந்த கோயிலுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். சின்ன மிஷனுக்கு பக்கத்தில் இருக்கா இந்த ட்ரெயின்லாம். நான் நேற்று வேற இருந்தேன்னா நான் எல்லாம் பிழைச்சி போ டிக்கெட் கிடைக்கல. சின்ன மிஷன் தானோ இந்த பக்கத்தால் இருந்தால் ட்ரெயின் போயிடும். லோக்கல் பாஸ் இங்கே வித்தியாசம். கோவா மாதிரி தான் வித்தியாசமாக இருக்கு. பழைய காலத்து வீட்டு வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன ஏரி ஆனால் பாருங்க இந்த பெய்த மழைக்குள்ளே வந்து இந்த வெள்ளம் அவ்வளோது தேங்கல. அதோட வந்து நல்ல சுத்தமாக இருக்குது. அண்ணாச்சி நிற்கிறார். இந்தியாவில் என்ன சன் பிராண்ட் நினைக்கிறேன். இது ஏதோ இதுன்னு தெரியல, என்னன்னு தெரியல. இது ஐஸ் கம்பெனியோ அப்படின்னு தான் கூகுள் மேப்பில் போட்டு வந்தது. சைக்கிளில் வரணாச்சு. நகர்ப்புறமாக தான் கிராமத்து சாயல் அடிக்குது. இங்கே பழைய காலத்துக்கு இடிக்காமல் கொள்ளாமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்க. பெட்டி கடை போலீஸ். இதுலேயும் ஒரு கடை இருந்துருக்குது. குட்டி கோவில் பாருங்க. பெருசா ஜனத்தொகை கொஞ்சம் குறைவு. வீசால் இன்ஜெக்ஷன் சர்வீஸ். எங்க போறேன் கோயிலுக்கு பார்த்தா தூரம் வாங்குறாங்க. நாய் நிற்குது. நான் மண்டபத்தில் பார்த்தேன்னா செங்கல் வீடுகள்லாம் கூட உள்ளுக்கு பாருங்க பெரிய கிணறு இருக்குது.
ரோட்டில் ஒரு குண்டும் குழியும் இல்லை, எல்லாம் நல்ல தரமாக போட்டு வச்சிருக்கேன். ஆட்டோ பார்க்கிங்கோ. இது கடற்கரை ரோட். அங்கே பீச்சுக்கு போகிறதுக்கு வழி போல் நிறைய பேர் பைக்கில் வந்து பார்க் பண்ணி போட்டுருக்கணும். என்னன்னு தெரியல. ஸ்விக்கி ஸ்ரீராம் பிரசாத். பகத் சிங் ரோட் தான். டர்ன் ரைட். எல்லாருமே தமிழ், கேரளா, கன்னடா, தமிழ்நாடு. இதுதான் பகத் சிங் ரோட். இதுதான் பகத் சிங் ரோட். கடற்கரை தெரியுது போல நேரம். இந்த வேலை பெங்களூர் ஐஸ் ஃபேக்ட்ரி. அப்பா பெரிய ஐஸ் ஃபேக்ட்ரி. எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி கூட வெளிநாட்டுக்கு. நீர்கொழும்பில் இருக்கிற இடத்தை பார்க்குற போல இருக்கு. ஐஸ் தான் இங்கே பாருங்க. ஐஸ் கட்டி அடிக்கணும். அப்படியே ஐஸ் கட்டி அடிச்சு விடுக்கணும். இதா பக்கத்தில் வந்துட்டேன். கம்பு போட் எதால போகிறதிய சுத்து பாதையோ குளோரின் மடக்குது. Turn right. கடலுக்கு போனா கொடி கட்டி இருக்கணுமோ. ஏதோ பெரிய வேலைப்பாடுகள் நடக்குது இங்கே. என்னன்னு தான் தெரியல. நல்லா இருக்குது. இதை போய் காட்டி போட்டு அந்த பக்கத்தால் போய் காட்டுறேன். சந்து வந்து லம்பரம் போட் சைடு இடமிஞ்சால தெரியாத இடத்துக்கு வந்து என்ன நடக்குமோ தெரியல. ஒரு பிரச்சனை நடக்காதுன்னு நம்புகிறேன். பார்ப்போம். நடக்கிறது எந்த காலத்திலே நடக்கும். இங்கே பாருங்க போட் ஜாட்டுன்னு சொல்கிறது படகு செய்கிற இடம், கப்பல் கட்டுற இடம், கப்பல் கட்டும் வாணிப தொழில். தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு போனால் நாகப்பட்டினத்தில் இந்த பெரிய கப்பல்கள் கட்டுறாங்க.
இந்தியாவிலே மேங்க கப்பல் கட்டுற இடம் இருக்குது.